ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே நேச்சுரலான கோகனட் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கோகனட் க்ரீமை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரையாக இருக்குது, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது, பொறியாக ஆகுது, இச்சிங் ஏற்படுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்கின் கேர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த கோகனட் க்ரீம் வந்து ஆயில் ஸ்கின் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆயில் வந்து எக்ஸஸாக காமிக்காது. ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 1 மந்த் வரைக்குமே. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகனட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம நேச்சுரலான தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 டேஸ் தான் வரும். பட் அது வந்து ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி முறையில் பண்ணும்போது நம்ம வந்து 30 டேஸ் வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மேக்கப் போடுவோம். அந்த மேக்கப்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேஸாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு. இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பாடான ஃப்ரீயாக இதை அப்ளை பண்ணும்போது சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். தென் ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால வந்து ஸ்கின்ல வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து உண்டு பண்ணாது. அதனால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா வந்து கோகோனட் ஆயில் வந்து நல்லா பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து 2 ட்ராப்ஸும் விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸும் விட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில், ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல் இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிரும். இதை வந்து எவ்ரிடே நைட் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது கிளியரான நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பொலிவோட பார்க்கறதுக்கு, பிரைட்டனாக கொண்டு வரதுக்கு, நம்ம ஸ்கின்னை ஈவன் டோனாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல் பாடியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.